ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர்ல இருக்கிற எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. பெங்களூர் எஸ்எம்விடியில இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போறோம். 08582 எஸ்எம்விடி விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ல தான் இந்த ஜேர்னியை நாம தொடங்க போறோம். ஸோ எவ்ரிடே வந்து உங்களுக்கு 350க்கு எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே 130க்கு விசாகப்பட்டினம் ரீச் ஆகுங்க. எஸ்எம்விடியில இருந்து எடுத்து ஜோலார்பேட்டை, காட்பாடி, நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, ராஜமுந்திரி வழியா நம்ம விசாகப்பட்டினம் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 21 to 22 ஹவர்ஸ் லாங் ஜேர்னிங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம எஸ்எம்விடி பெங்களூர்ல இருந்து விசாகப்பட்டினம் நோக்கிய ட்ரெயின் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல்லான நம்ம எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் பாருங்க. நல்லா பியூட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் போற ட்ரெயின்ஸ் தான் வந்து இங்கிருந்து கிளம்பும். ஒரிசா, அதுக்கப்புறம் குவஹாத்தி போற ட்ரெயின்ஸ், கொல்கட்டா போற ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய இங்கிருந்து கிளம்பும். நம்ம விசாகப்பட்டினம் ட்ரெயின் வந்து 350க்கு வரும். நம்ம ஆல்ரெடி வந்து 2 o'clock வந்தாச்சுங்க. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 2 hours டைம் இருக்கு. வாங்க உள்ள போவோம். மக்களே, நம்ம ட்ரெயினுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. எஸ்எம்விடி பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து கிளம்புது நம்ம விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். வாங்க போவோம். இந்த பக்கம் எஸ்கலேட்டர், லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க எஸ்எம்விடில. ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்எம்விடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. மேலதான் வந்து உங்களுக்கு கெஃபே எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, 2 சைடுமே கெஃபே ஃபெசிலிட்டிஸ், வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கு பாருங்க, பிளாட்ஃபார்ம் போற வழி வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. இது வாக்வேங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போற வாக்வே. எவ்வளவு எலாபரேட்டா சூப்பரா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வந்தாச்சுங்க. நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி நின்றுட்டு இருக்குங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல. Number 08582 from Sir M. Vishveshwaraya Terminal to Visakhapatnam via Krishnarajapuram, Bangalore, Jolarbat, Renugunta, Gudur, Vijayawada. Sir M. Vishveshwaraya Terminal, Visakhapatnam special is standing on platform number 4 and will leave 15 hours, 15 minutes. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 08582 ட்ரெயின் பாருங்க. நம்ம லோக்கோ இன்ஜின் வந்து பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு, வைசாக்ல இருந்து வந்து பிளாட்ஃபார்ம்ல விட்டுட்டு போயிடுச்சுங்க. போயிட்டு சுத்திட்டு ஃப்ரண்ட்ல போயிடும். ஸோ நாம பின்னாடி லக்கேஜ் கேபின்ல இருந்து என்னென்ன கேபின் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல போனோம்னா அழகா சூப்பரா லோக்கோ இன்ஜின் போய் ஃப்ரண்ட்ல நிற்பான். பார்க்கலாம் ஒவ்வொரு கோச்சா. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 08582 விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வைசாக்ல இருந்து வந்துட்டு ஒரு 1 hour தாங்க பிரேக் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து 350க்கு கிளம்பிடும் டுவர்ட்ஸ் வைசாக் ரிட்டர்ன் ட்ரிப்பில். ஸோ பின்னாடி வந்து லக்கேஜ், பிரேக் அண்ட் ஜென்ரேட்டர் கார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 அன்ரிசர்வ் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா தீன் தயாள் செகண்ட் கிளாஸ் கோச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் கோச்சஸ் ஆரம்பிச்சிருது. நாம் ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கன்ஃபார்ம்டு டிக்கெட் தாங்க, அதனால ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணலாம்.
ரிட்டர்ன் ஜோர்னியும் வந்து நம்ம விசாகப்பட்டினம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு திரும்பி வரும்போதும் இதே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது நம்ம வைசாக் டிராவல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசி கோச்சஸ். ஐ திங்க் ஏசி கோச்சஸ் நடுவுலயே கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டை போய் பார்த்தா தெரியும். S8 வரைக்கும் ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி 2 டயர் ஸ்டார்ட் ஆயிருது. இங்க பாருங்க, மக்கள் எல்லாம் போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கரெக்டா 1 hour இருக்கு ட்ரெயின் எடுக்க. ஏசி 2 டயர் 2 கோச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி 3 டயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து B1 B2ன்னு ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, ஏசி 3 டயர் 3 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி எக்கானமி கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ரெயின்ல நான் ஏசி எக்கானமி கோச் பாக்குறேங்க. M1ன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏசி எக்கானமி கோச் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பர் கோச் மாதிரியே தாங்க. சைடில் வந்து 3 சீட்ஸ் இருக்கு, மேலே வந்து அப்பர் பர்த்து லோவர் பர்த் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஏசி கிளாஸுங்கிறதுனால கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, கேபின்ஸு, சீட் குவாலிட்டி, லினன்ஸு எல்லாமே ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே வந்து நம்ம 08582 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெயின்ங்க. இங்க பாருங்க, ஏசி 3 டயர் எக்கானமில வேற கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏசி எக்கானமி, ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. இது வந்து ஏசி 3 டயர் எக்கானமி. இது இன்னும் கொஞ்சமே எக்கானமிக்கலா இருக்கும் போல. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. அது வந்து M1ன்னு இருந்துச்சு, இது வந்து ME1 இருக்கு. ஏசி 3 டயர் எக்கானமிங்கிறதுனால ME1 கோச்னு கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஏசி 3 டயர் எக்கானமி கிளாஸ் பாருங்க மக்களே. அதுவும் வந்து ஏசி எக்கானமி கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. பட் மோஸ்ட்லி வந்து என்னால் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியல. அதே 3+2 சீட்டர் தான். இங்க பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ஸ்லைடிங் டோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்இடி மானிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, லினன்ஸு இதெல்லாம் ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டாங்க. ஏசி 3 டயர் எக்கானமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்ங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு லக்கேஜ் கோச் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பாருங்க, நம்ம ஃபுல்லாக கோச்சஸ் எல்லாம் பார்த்து முடிக்கிறோம். வந்துட்டாங்க. WAG 9HC என்ஜின் தான் இழுக்க போகிறோம். நம்ம 08582 விசாகப்பட்டினம் ஸ்பெஷல். வாடா வாடா தலைவா, வாடா தலைவா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம SMVT ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல நம்ம என்ஜினையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சுங்க. WAG 9HC என்ஜின், லோக்கோ என்ஜின் தான் நம்மளை இழுத்துட்டு போறோம் விசாகப்பட்டினம் வரைக்கும். சூப்பர்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 08582 விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு வந்து இன்ஜின் அட்டாச் ஆகி கிளம்புறதுல இருந்து நம்ம கவர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. நம்ம என்டையர் ஜேர்னியுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப நம்ம போகியில போய் செட்டில் ஆவோம். மக்களே, நம்ம 08582 வைசாக் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து LHB கோச்சஸ் தாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. விசாகப்பட்டினம்ல இருந்து வந்துன்னு ஒரு 1 hourல மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் கிளீன் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 350க்கு இங்க இருந்து கிளம்பிடுது. அப்படியே ரவுண்ட் ட்ரிப்பா தெற்கும் வடக்கும் போய்கிட்டே இருப்போம் போல, ஆந்திராக்கும் கர்நாடகாக்கும். ஸோ செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜெர்னி. ஹாட்டா ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ஜெர்னி கண்டினியூ பண்ணலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 350க்கு நம்ம 08582 SMVT வைசாக் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம SMVT ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. SMVTலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பெங்களூருக்குள்ளே நிற்கிற ஒரே ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க, கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்காருப்பேட் கிராஸ் பண்ணோம். பங்காருப்பேட் வந்து இங்கிருந்து வந்து ஒரு 45 minutes ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்பம் ஆந்திராக்குள்ள என்ட்ரு ஆகும். ஒரு ஷார்ட் பீரியட், ஓகேவா, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் குப்பம்குள்ள என்ட்ரு ஆகிட்டு குப்பம் தாண்டி ஆந்திர பிரதேசில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிடும். ஆமாங்க, இந்த ட்ரெயின் வந்து
நம்ம பெங்களூர்ல இருந்து ஆந்திர பிரதேஷ் போனாலும் குப்பம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துதான் போகுது. ஸோ நார்த் தமிழ்நாடு பக்கத்துல இருந்து விசாகப்பட்டினம் போற மக்களுக்கும் இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். விசாகப்பட்டினம் மட்டும் இல்ல, ரேணிகுண்டா, நெல்லூர், விஜயவாடா இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு போறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ குப்பம் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஜோலார்பேட்டை ஜங்ஷனு, அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன் வெள்ளூர் பக்கத்துல. காட்பாடி தாண்டினதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் மறுபடியும் வந்து ஆந்திர பிரதேஷ்குள்ள என்டர் ஆயிட்டு திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற ரேணிகுண்டா ஜங்ஷனு, அதுக்கப்புறம் கூடூரு, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, ஏலூர், ராஜமுந்திரி போகும்போது நம்ம கோதாவரி ஆறை கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ரிவர் வேற கிராஸ் பண்ணுவோம் விஜயவாடாக்கு பக்கத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவர் கிராசிங்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு எலமஞ்சலி, அனக்கப்பள்ளி தாண்டி துவாடா, விசாகப்பட்டினத்துக்கு வெளியே இருக்கிற ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் நாளைக்கு மதியம் 1:30 ஆஸ் பர் ஸ்கெட்யூல். பட் நாம எத்தனை மணிக்கு ரீச் ஆவோம்னு பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வேற லெவல் ஜேர்னியா இருக்க போகுது. 4 PM நாம கிருஷ்ணராஜபுரம் ரீச் ஆகிருக்கோம் மக்களே. லைக் 3:50 நாம எடுத்தோம் கரெக்ட் டைம்ல எஸ்எம்விடியில். கரெக்டாக 10 minutesல கேஆர்புரம் வந்துச்சு. ಪ್ರಯಾಣಿಕರೇ ದಯವಿಟ್ಟು ಗಮನಿಸಿ, ಗಾಡಿ ಸಂಖ್ಯೆ 08582 ಸರ್ ವಿಶ್ವೇಶ್ವರ.
ஃப்ரெண்ட்ஸ் டைம் 5:15 ஆகுதுங்க. நம்ம பங்கார்பேட் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணராஜபுரம்க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ற ஜங்ஷன் பங்காருப்பேட். இன்னும் நம்ம கர்நாடகாக்குள்ளதான் இருக்கோம். இதுக்கப்புறம் ஐ திங்க் குப்பம் கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேங்க. ஆந்திர பிரதேஷ்குள்ள போய் மறுபடியும் தமிழ்நாடு ஜோலார்பேட்டை காட்பாடி தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் நாம ஆந்திர பிரதேஷ்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு. நம்ம 5:18க்கு கிளம்பியாச்சு. 5:15க்கு வந்து ஆக்சுவலா ஆஸ் பர் ஷெட்யூல் வந்து பங்கார்பேட்டுக்கு 4:38க்கு வந்துட்டு 4:40க்கு கிளம்பணும். ஒரு அரௌண்ட் ½ அன் அவர் தான் லேட்டா போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம், போக போக பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு நம்ம விசாகப்பட்டினத்துல அரைவ் ஆகிற டைமும் டிலே ஆயிரும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 08582 விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கோச்சோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் காமிக்கவே இல்லைல்ல. கேங்வேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கோச்சுக்குள்ள இருக்கிற வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் வாஷ் பேஷன்ஸு எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குங்க. மெயின்டெனன்ஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு நம்பரும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போலாம் கொஞ்சம் ரயில்வேஸோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பங்கார்பேட்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஆந்திர பிரதேஷ்குள்ள என்டர் ஆகிட்டு குப்பம் கிராஸ் பண்ணிட்டு தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்ணுவாங்க. ஜோலார்பேட்டை காட்பாடி தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆந்திர பிரதேஷ்குள்ள போயிட்டு ஐ திங்க் பை காட்பாடி நம்ம தாண்டும் போதே வந்து டேலைட் டைமிங்ஸ் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சன் செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே சன் சேட் விழுறது தெரியுதா? செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சன்செட் வியூ வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாம காட்பாடி எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சா காலையில எந்திரிக்கும் போது நாம ஆந்திராக்குள்ள வேகமா விஜயவாடா தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. செம சூப்பரா இருக்கும் ஜேர்னி. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ஜேர்னிஸ்ல எல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம ஆறுகள், மலைகள் இதுலையெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரியே வந்து நம்ம சன்செட் சன்ரைஸையும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது வந்து 2 டே ட்ரெயின். ஃபர்ஸ்ட் நாள் மதியம் கிளம்பி நெக்ஸ்ட் நாள் மதியம் வந்து டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகுது. அதனால நாம ஒரு சன்செட்டையும் பார்க்கலாம், சன்ரைஸையும் பார்க்கலாம். ஸோ நாம இப்போ பங்கார்பேட்டுக்கும் குப்பம்க்கும் இடையில சன்செட் பார்த்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அழகா வந்து நம்ம சூரியன் அப்படியே ஆரஞ்சு உருண்டை மாதிரி உள்ள போயிட்டு இருக்கான் பாருங்க. குப்பம் போற வழியில் இருக்கிற குட்டி குட்டி மலைத்தொடர்களுக்கு பின்னாடி அப்படியே சூரியன் மறை அழகை பார்த்துட்டே டிராவல் பண்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இந்த ரூட்ல எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம பங்கார்பேட் குப்பம் ஏரியால இந்த மாதிரி நிறைய கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் சன்செட் டைம்ல டிராவல் பண்றது வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். டைம் 6 மணி ஆகுதுங்க. நம்ம குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். ஆந்திர பிரதேஷ்குள்ள வந்தாச்சு. ஒரு ஷார்ட் வைல் மறுபடியும் வந்து நாம காட்பாடி ஜோலார்பேட் என்ட்ராயிடுவோம் தமிழ்நாடுக்குள்ள. காட்பாடி தாண்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆந்திராக்குள்ள என்ட்ராயிடும். கரெக்டா 6 மணி ஆயிருக்குங்க. 3:50க்கு நம்ம கிளம்பணும் எஸ்எம்விடியில இருந்து. பங்கார்பேட் தாண்டி இப்போ நாம குப்பம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு.
ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் டே லைட் இருக்கும் போல. ஐ திங்க் ஜோலார்பேட்டை போகும்போது இருட்டாயிடும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 3 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நாம் 6:03க்கு எடுத்தாச்சுங்க. குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சு. குப்பம் தாண்டி ஒரு சின்ன ஸ்டேஷன்ல சிக்னலுக்காக நின்றுட்டு இருக்கோங்க. அப்படியே சன்செட் ஆயிட்டு அப்படியே மேகங்கள் வர்ண ஜாலம் போட்டுட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் ஜேர்னியோட பியூட்டியே இதுதாங்க. வாவ், வேற லெவல்ல இருக்கா. நம்ம ஜோலார்பேட்டை ரீச் ஆகும்போது இருட்டடிச்சிருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஈவினிங். 08582 வைசாக் எக்ஸ்பிரஸ்ல இருந்து நம்ம சன்செட் பார்க்குற பியூட்டி பாருங்க. மக்களே 7 o'clock ஆகுதுங்க. நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். 6:45ங்க. 7 o'clock இல்ல, 6:45க்கே ரீச் ஆயாச்சு ஜோலார்பேட்டை ஜங்ஷன். அவ்வளோதான், டே லைட் முடிஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு. 6:45க்கெல்லாம் இருட்டுதுங்க. இப்போ நாம ஒரு டிசம்பர் மாதம் குளிர்காலத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு கிளைமேட்டு. ஸோ தமிழ்நாட்டில் 2 ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுவாங்க. ஜோலார்பேட்டை ஒன்று, காட்பாடி ஒன்று. ஸோ நம்ம வைசாக் ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்களா, கர்நாடகாவிலேருந்து கிளம்பி ஆந்திர பிரதேஷில் குப்பம் தாண்டி மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகி 2 ஸ்டேஷன் மட்டும் கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆந்திராக்குள்ளே ரீச் ஆகிடும். 3 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுதுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு. ஸோ ஒரு ஈவினிங் போல் கிளம்பி நெக்ஸ்ட் டே மதியம் ரீச் ஆகணும்னா விசாகப்பட்டினத்துக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப சூப்பரான ட்ரெயினுங்க. பெங்களூர்ல இருந்து வைசாக் போறதுக்கு. விஜயவாடா, ரேணிகுண்டாலா போறதுனா கூட இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணலாம். விஜயவாடா ஏர்லி மார்னிங் 5:30 ரீச் ஆகும். மக்களே, ஜோலார்பேட்டைக்கு 6:45க்கு வந்துட்டு 7:20க்கு தாங்க எடுக்கிறோம். அப்பா சாமி, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரங்க. இங்க தெரியல என்ன ப்ராப்ளம்னு. 2 ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணாங்க, ஒரு வழியை எடுத்தாச்சு. அடுத்து வந்து காட்பாடி ஜங்ஷன் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் ஆந்திராக்குள்ள என்டர் ஆகிடும். கூடூர் வழியா நாம நெல்லூர் எல்லாம் தாண்டி டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், 8:45 ஆகுதுங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. நம்ம வெள்ளூர் பக்கத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க காட்பாடி ஜங்ஷன். செம்ம பிஸியான ஜங்ஷன் இது. ஸோ இங்கிருந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து சென்னை நோக்கியும் போவோம். சில ட்ரெயின்ஸ், இப்போ நம்ம ட்ரெயின் எல்லாம் வந்து காட்பாடியிலிருந்து சென்னை போகாமையே ஆந்திராக்குள்ள என்டர் ஆயிடும்.
இங்க பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனை கட் பண்ணிட்டே வந்து ஓவர் பிரிட்ஜ் போகுது பாருங்க. இந்தியாலயே வந்து ஒரு சில ஸ்டேஷன்ஸ்ல தான் வந்து ரோடுவே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போகுங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷன் அந்த மாதிரி தான், ரயில்வே ஸ்டேஷன் மிடில்ல ஹைவே கிராஸ் பண்ணுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நாம காட்பாடி ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. தமிழ்நாட்டுல கிராஸ் பண்ற கடைசி ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கப்புறம் நாம ஆந்திராக்குள்ள என்டர் ஆயிடுவோங்க. 20:52 8:52 ஆகுது. காட்பாடி ஜங்ஷன் எவ்வளவு பிஸியா இருக்கு பாத்தீங்களா? நிறைய ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ், நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ், வெயிட்டிங் ரூம்ஸ், ஏசி லான்ச், சூப்பரா இருக்குங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் கரெக்டா 9:15 ஆகுதுங்க. நம்ம காட்பாடி ஜங்ஷன் தாண்டி இப்போ ஆந்திரா நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் அரௌண்ட் 11:30க்கு நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் கிராஸ் பண்ணுவோம், திருப்பதிக்கு பக்கத்துல. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா இல்லை தூங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஓகேவா? முடிச்சிருந்தா ரேணிகுண்டா ஜங்ஷனை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவர் பண்ணிட்டு ஒரு தூக்கம் போட்டு காலையில எந்திரிச்சா நம்ம விஜயவாடா பக்கத்துல ரீச் ஆயிருப்போம்னு நினைக்கிறேன். காலையில ஒரு 6 o'clock விஜயவாடா கிராஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 6 o'clock போல எந்திரிச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓகேவா? ஸோ தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க என் கூட விரிச்சோலா. நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன் மோஸ்ட்லி பார்த்துட்டு தான் தூங்குவோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், டைம் 10:40 ஆகுதுங்க. நம்ம ரேணிகுண்டா வந்தாச்சு. திருப்பதிக்கு பக்கத்துல இருக்கிற ஜங்ஷன் இது. மக்களே, 10:50 ஆகுதுங்க. ரேணிகுண்டா ஜங்ஷன்ல ஒரு 10-15 மினிட்ஸ் ஹால்ட்டு. நம்ம எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நைட் ரொம்ப நேரம் ஹால்ட் பண்ண ஸ்டேஷன்னா பாத்தீங்கன்னா ரேணிகுண்டா தாங்க, திருப்பதிக்கு பக்கத்துல. ஸோ இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க ட்ரெயின். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டா தூங்கி எந்திரிக்க போறோம். 11 மணிக்கு தூங்கணும்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஸ்லீப்பு. நம்ம காலையில ஒரு 5:30க்கு எந்திரிச்சா பியூட்டிஃபுல்லா காலையில நம்ம ஐ திங்க் விஜயவாடா பக்கத்துல போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ விஜயவாடால இருந்து நம்ம விசாகப்பட்டினம் போற டிஸ்டன்ஸ் வந்து டே லைட்ல சூப்பரா கவர் பண்ணலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க போது. யூனிக்கான ரூட், இது வரைக்கும் நாம இந்த ரூட்ல டிராவல் பண்ணதே இல்லை. ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. நான் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு வந்துடுறேன், ஓகேவா? கரெக்டா 11:19க்கு நம்ம ரேணிகுண்டா ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சு மக்களே. ஸ்டேஷனே அமைதியா இருக்குங்க. எல்லாம் வெயிட்டிங் ரூம்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் வழியா நிறைய பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி மலைக்கு பிலிகிரிம் வரவங்க நிறைய வருவாங்க. பக்தர்கள் கூட்டம் நிறைய இருக்கும். நம்ம ரேணிகுண்டா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி, ஓகே, நான் வரட்டா? ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்றேன். குட் நைட். see you in the other half of the day. தொடர்ந்து பாருங்க, மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும். விசாகப்பட்டினம் போற வரைக்குமே சும்மா தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கும் நம்ம பயணம். குட் மார்னிங் மக்களே.
டைம் 6:25 ஆகுதுங்க. நம்ம விஜயவாடா பக்கத்துல ரீச் ஆயாச்சு. நான் சொன்னேன்ல கரெக்டா நம்ம காலையில எந்திரிக்கும் போது விஜயவாடா கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ கரெக்டா நம்ம விஜயவாடா ஜங்ஷன் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நம்ம விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ டே லைட் வந்தாச்சு நமக்கு. ஸோ சூப்பரா விஜயவாடால இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் போற லேண்ட்ஸ்கேப் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? கமான். ஃப்ரெண்ட்ஸ், காலையில நாம ஜஸ்ட் இன் டைம் கிருஷ்ணா நதியை பார்க்கறதுக்கு எந்திரிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் இருக்கிறதே வந்து கிருஷ்ணா கெனால் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல தான். சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்ணுவோங்க. கிருஷ்ணா ரிவர் பிரிட்ஜ் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிருஷ்ணா நதியை தாண்டினதுக்கு அப்புறம் விஜயவாடா சிட்டிக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கிருஷ்ணா நதி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜமுந்திரி பக்கத்துல கோதாவரியும் கிராஸ் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நாம நேத்து கரெக்டா மதியம் கிளம்பிட்டு 3:50 கிளம்பிட்டு சன்செட் வந்து நாம பங்கார்பேட்டும் குப்பத்துக்கும் இடையில கிழக்கு தொடர்ச்சி மலைகளை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தோம். இப்ப கரெக்டா வந்து நாம கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்ணி விஜயவாடாக்குள்ள என்டர் ஆகும் போது சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, அப்படியே சும்மா எலுமிச்சம்பழம் மாதிரி சூரியன் உதிச்சிட்டு இருக்கான். கரெக்டா நாம கிருஷ்ணா நதி படித்துறையை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதியிலயும் வந்து நிறைய விசேஷங்கள் நடக்கும். கோதாவரி நதிக்கரையிலயும் வந்து நிறைய விசேஷங்கள் நடக்கும். ஸோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு காலை பொழுதுல நம்ம சூரிய உதயத்தை பார்த்துட்டே வந்து கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த கிருஷ்ணா நதியில இருந்து தான் வந்து நம்ம சென்னைக்கான குடித்தண்ணீர் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பூண்டி ஏரிக்கெல்லாம் வந்து கிருஷ்ணா நதியிலிருந்து குடித்தண்ணீர் வந்துட்டு இருக்கு. ஆப்போசிட்ல பாருங்க இன்னொரு ரயில்வே லைனு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. சன்ரைஸு நம்ம சூரியனோட அப்படியே பிம்பம் தண்ணியில விழுந்து அப்படியே தக 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 தகன்னு ஆரஞ்சு கலர்ல ஜொலிக்கிறான் பாருங்களா. வேற லெவலுங்க. இதை விட ஒரு சூப்பரான காலை பொழுது இருக்க முடியாது நம்ம ட்ரெயின்ல. ஸோ அழகா நம்ம கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்ணி விஜயவாடா நகரத்துக்குள்ள என்ட்ராக போறோங்க. டைம் காலையில 7:15 ஆகுதுங்க. நம்ம விஜயவாடா ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
நம்ம ஆந்திராவோட புது கேபிட்டல் சிட்டி வேற லெவல்ல இருக்கு. காலையில எந்திரிச்சுனே பெரிய ஜங்ஷன் இதுதான். ஸோ காஃபி டீ டிஃபன் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு லைட்டா காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம பயணத்தை தொடர வேண்டியதுதான். கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே, விசாகப்பட்டினம் போற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டைம்ங்கிறதுனால நம்ம பயோ டாய்லெட்ல இருந்து தண்ணி ரிலீஸ் பண்ற ஐட்டம்ஸ், குட்டி குட்டி மெயின்டெனன்ஸ் ஒர்க் இதெல்லாம் நம்ம ரயில்வே ஸ்டாஃப் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து தோசை இட்லி வடை இட்லி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. எது வாங்கினாலும் 50 ரூபா. இங்க பாருங்க 5 ரூபாய்க்கு தண்ணி, பியூரிஃபைடு வாட்டர். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க விஜயவாடா ஜங்ஷன்ல. நல்லா இருக்கு ரயில்வே ஸ்டேஷன். டிசம்பர் மாசம்ங்கிறதுனால கொஞ்சம் குளிரு, அதர்வைஸ் ஜேர்னி வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மக்களே, சூப்பரா நம்ம ஒரு IRCTC சாய் குடிக்கலாமா? 10 ரூபாய்க்கு நல்லா சுட சுட காலையில குடிப்பாங்களா? குளிர்காலத்துல ட்ரெயின் டிராவல்ல ஒரு சாய் வித் பிஸ்கட் வந்து அப்படியே சொர்க்கமா இருக்கும். வாங்க அப்படியே சாய் குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா. இன்னும் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும் போல. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் இங்க மட்டுமே ஹால்ட். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 7:33க்கு நம்ம விஜயவாடா ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனா என்னன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஜங்ஷன் சொல்றேன். பெரிய சிட்டியா இருக்கிறதுனால ஜங்ஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2-3 லைன்ஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ல போறது நாம வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி தாங்க. பாருங்க, காலையில எந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரஷ் பண்றாங்க, ஃபேஸ் வாஷிங் எல்லாம் சூப்பரா. ட்ரெயினோட கம்ஃபர்ட்டே இதுதாங்க. மக்களே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். சாரிங்க, சீட்ல எல்லாம் ஹப்கஸாடா போட்டு வச்சிருக்கேன், கண்டுக்காதீங்க, ஓகேவா? ஸோ காலையில எந்திரிச்சுன்னே அப்படியே போட்டு வீடியோ ஷூட் பண்ண வந்தாச்சு. ஸோ இட்லி வாங்கியிருக்கோம், சாம்பார் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கேட்ரிங் சர்வீஸ் ஸ்டால். நல்லா பேக்கிங் எல்லாம் நல்லா இருக்குங்க. சில்வர் ஃபாயில்ல 2 இட்லி 2 வடை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பத்தாது. இது சாப்பிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல வேற ஏதாவது வாங்கிப்போம், ஓகேவா? வாங்க சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட 2 hours லேட்டா போயிட்டு இருக்குங்க. 7:30க்கு விஜயவாடா ஜங்ஷன்ல விட்டுருக்காங்க. ஆக்சுவலா 5:30க்கு வந்து 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் 5:40க்கு விஜயவாடால இருந்து கிளம்பி இருக்கணும். பட் நாம 7:15க்கு வந்து 7:30க்கு தான் வந்து விஜயவாடால இருந்து கிளம்பணும். தெரியல, நம்ம 1:30க்கு ஆக்சுவலா டைம் படி விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ரீச் ஆகணும். மதியம் 2 hours லேட்டா போயிட்டு இருக்கு. போற வழியில ஸ்பீட் பிக்கப் பண்ணா நல்லா இருக்கும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு. அநேகமா வந்து ஒரு 2:33 ஆயிடும் தான் நினைக்கிறேன். இந்த பேஸ்லயே போயிட்டு இருந்தான்னா
ஃப்ரெண்ட்ஸ் டைம் 8:40 ஆகுதுங்க. நம்ம ஏலூர் சிட்டி ரீச் ஆயாச்சு. விஜயவாடா கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம ரீச் ஆயிருக்கிற பெரிய டவுனுங்க. அடுத்த ஹால்ட் விஜயவாடாக்கு அப்புறம் ஏலூர் சிட்டி. ஃப்ரெண்ட்ஸ் டைம் 8:30ங்க. நம்ம ஏலூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. இன்னும் டைம் கேட்ச் பண்ணலீங்க. நாம் இன்னும் 2 hours லேட்டா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எப்படி 3 மணி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் விசாகப்பட்டினம் ரீச் ஆகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 2 minutes தாங்க ஹால்ட். 8:32க்கு நம்ம கிளம்பியாச்சு ஏலூர்ல இருந்து. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிட வைப்பாங்கன்னு பார்த்தா ஃபுல்லா ஆயிலி ஐட்டம்ஸ் தாங்க வித்துட்டு இருக்காங்க. இது ஃபுல்லா சமோசாஸ் தான். இங்க பாருங்க, சமோசா வித் ஆந்திரா மிளகா மிர்ச்சி. மக்களே, கரெக்டா கோதாவரி பிரிட்ஜ் வேலையே நம்ம ட்ரெயின் வேற நின்று இருக்குங்க சிக்னலுக்கு. ஐயோ, வேற லெவல்ல இருக்குங்க கோதாவரி ரிவர். சும்மா கடல் மாதிரி இருக்குங்க. கிருஷ்ணால கூட அவ்வளவு தண்ணி பார்க்கலீங்க. பட் கோதாவரியில பாத்தீங்களா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குங்க பிரிட்ஜ். ஐயோ, அநியாயத்துக்கு இருக்குங்க. வாவ் வாவ் வாவ், சான்ஸ்லெஸ். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க, ட்ரெயின் நிக்கும்னு பிரிட்ஜ் மேல. வாவ், இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் ஒண்ணு.
ஃப்ரெண்ட்ஸ் 10:45 ஆச்சுங்க. நம்ம ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். கோதாவரி ரிவர் தாண்டினதுக்கு அப்புறம் ராஜமுந்திரி தாங்க. கோதாவரி ரயில்வே ஸ்டேஷன் வருது ஆத்துக்கு பக்கத்திலேயே. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தா ராஜமுந்திரி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம இன்னும் 2 ஹவர்ஸ் லேட்டா தாங்க ரன் ஆயிட்டு இருக்கோம். நம்ம விசாகப்பட்டினத்துக்கு 1:30க்கு ரீச் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். 2:30 ஆயிடும், 2:30 3:30 ஆயிடும். மக்களே ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் நிக்கிறாங்க. ராஜமுந்திரியில 5 மினிட்ஸ் தாங்க ஹால்ட். பட் ஆனா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. 15 இல்ல 10:45க்கு வந்தவங்க. நம்ம இப்போ 11 o'clock ஆயிடுச்சு. கரெக்ட் 15 மினிட்ஸ். என்ன பண்ணியும் 3:30 இல்லாம நம்ம ரீச் ஆகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சாமல் கோட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. காலையில 2 இட்லி 2 வடை பத்தவே இல்லைங்க. மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா அண்டா பிரியாணி இட்லி வடையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. செம போரிங்கான ஒரு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இங்க. பட் பரவாயில்ல, என்ன செய்யறது. ட்ரெயின் வேற டிலேவா போகுது. 1:30க்கு லஞ்சுக்கு விசாகப்பட்டினம் போயிடலான்னு பார்த்தா 3 மணி ஆகும் போல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 12:15 ஆகுதுங்க. நம்ம சாமல்கோட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் 2 மினிட்ஸ் நிக்க வேண்டிய ஸ்டேஷன்ல எல்லாம் இவர் 15 மினிட்ஸ் நின்று போறாருங்க. தலைவர் ஸ்லோ ஆனது ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்லோ ஆகுதோ ஆகட்டும்ட்டு போயிட்டு இருக்காரு போல. கொண்டு போய் விசாகப்பட்டினம்ல சேர்த்துனாங்கன்னா சரி. எல்லா ஸ்டேஷன்லயும் இந்த 5 rupees UV வாட்டர் வச்சிருக்காங்க. RO பியூரிஃபைடு வாட்டர். 1 liter 5 rupees போட்டிருக்கு. பட் ஆனா 10 rupeesக்கு வாங்குறாங்க. சேஞ்ச் ஹியர் ஃபார் காக்கிநாடா. ஸ்ரீ குமார ராம பிரம்மேஸ்வரா டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்குது போல. அங்க போறதுக்கு இந்த ஸ்டேஷன்ல தான் இறங்கிக்கணுமா.
ஃப்ரெண்ட்ஸ் டைம் 1:38 ஆகுதுங்க. நம்ம எலமஞ்சிலி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதுக்கு அடுத்து துவாடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம். ஆக்சுவலா இந்த டைமுக்கு 1:30க்கு நம்ம விசாகப்பட்டினம் ரீச் ஆயிருக்கணும். பட் பரவாயில்ல, நாம் ஒரு 2 hours லேட்டா போயிட்டு இருக்கோம். எலமஞ்சிலி ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நியூ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் உருவாயிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே வந்து எக்கச்சக்கமான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்லயும். ஃப்ரெண்ட்ஸ் டைம் 2:10 ஆகுதுங்க. நம்ம அனக்காப்பள்ளி ரீச் ஆயிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 1.5 hours டிலே. இன்னும் ஒரே ஸ்டேஷன் தான் இருக்கு, துவாடா ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நாம விசாகப்பட்டினம் ரீச் ஆயிடுவோம். 2:07 ஆகுது டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விசாகப்பட்டினம் ட்ரிப்ல நாம வைசாக் போயிட்டு அங்க இருக்கிற செம்ம சூப்பரான பீச்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. இங்க என்ன விசேஷம்னா, விசாகப்பட்டினம்ல நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து அப்படியே கடல்ல ஒட்டி உறவாடிட்டு இருக்கும். பே ஆஃப் பெங்கால்ல செம்ம சீனிக்கான பீச்சஸ். ஸோ அதெல்லாம் கவர் பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அது போக வைசாக்ல எங்க ஸ்டே பண்ணலாம், பஸ் ஸ்டாண்ட் vlog, ரயில்வே ஸ்டேஷன் vlogs, சிட்டி வாக்கு, ஃபுட்டு, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா கவர் பண்ண போறேன். ஸோ எல்லா vlogsம் அடுத்தடுத்து வர vlogs எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வைசாக் வரதுன்னா அரக்கு வேலை கூட கவர் பண்ண போறவங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா இங்க தாங்க சீக்கிரம் எடுத்திருக்காங்க. 2:07க்கு ரீச் ஆனோம், 2:10க்கு கிளம்பியாச்சு. எல்லா ஸ்டேஷனும் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அனக்காப்பள்ளி ஸ்டேஷனும் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. சூப்பருங்க. இந்தியன் ரயில்வேஸ் தாறுமாறா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட்ல. நெக்ஸ்ட் துவாடா, அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ் 3:40 ஆகுதுங்க. நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்தாச்சு. 4 o'clock ஆயிடுங்க நம்ம ஸ்டேஷன் வெளியே போறதுக்கு. 1:30க்கு நம்ம ரீச் ஆகணும். 4 o'clock ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல விசாகப்பட்டினம் ஷாலிமர் எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருக்குங்க. ஷாலிமர் எக்ஸ்பிரஸ் டிபார்ச்சர்
நம்ம 08582 விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அரைவல் ஆயிட்டு இருக்கு. சூப்பர் சீன்ல. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா 3:45க்கு நாம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோங்க. வெல்கம் டு விசாகப்பட்டினம் மக்களே. ஆல் த வே எஸ்எம்விடி பெங்களூர்ல இருந்து நம்ம ஆந்திர பிரதேஷோட ஹார்பர் சிட்டியான விசாகப்பட்டினம் ரீச் ஆயாச்சு. விசாகப்பட்டினம் ஜங்ஷன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஐ திங்க் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் அரைவ் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோங்க. தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க பாருங்க. விசாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. சூப்பரா விண்டேஜ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 08582 எஸ்எம்விடி பெங்களூர் விசாகப்பட்டினம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ல நம்ம பெங்களூர்ல இருந்து வைசாக் வரைக்கும் வந்த இந்த ட்ரெயின் டிராவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் நம்ம விசாகப்பட்டினம் சுத்தி இருக்கிற ஏரியாஸ், அரக்கு வேலையெல்லாம் பார்க்க போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் விசாகப்பட்டினம் ஜங்ஷன், ஆந்திர பிரதேஷ்ங்க. See you மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.